ஸோ வக்கரமா இல்ல அவங்களோட ஜாதகத்தில சனீஸ்வரர்னா, இப்போ தான் அந்த 7ஆம் இடத்துக்குரிய பலன வந்து தர ஆரம்பிப்பார். அதற்குரிய பட்ஜெட்டோ, இதுவோ வந்து இவங்களுக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியாது. Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் சார். வணக்கம் நானாஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பர்மா, காட்ஸ் கிரேஸ். ஓகே, ஸோ நம்ம இந்த நவம்பர் மாசத்துக்கான பலன்களை பார்க்க போறோம். இப்போ வருஷ பலன்கள் நீங்க சொன்ன போது நவம்பர் மாசம் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நம்மளோட கோச்சாரம் எப்படி இருக்கு, நவம்பர் மாசத்துக்கான டிஃபரன்சஸ் என்ன காட்ட போகுது, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது நவம்பர் மாசம் நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னதே இந்த கோச்சாரத்தினால்தான். நவம்பர் மாசம் வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட விவசாயங்கள்ல நிறைய மேஜர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இந்த நவம்பர் மாசம் எண்டுக்குள்ள நடந்தே அப்படிங்கிற ஒரு கிரக அமைப்பு இருக்கு. பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெடியா இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொன்னாக்கா சூரிய பகவான் வந்து நவம்பர் 17 வரைக்கும் துலா ராசியிலே இருப்பார். செவ்வாய் வந்து விருஷ்டிகத்திலே இருக்கார். அதே மாதிரி புதனோட மூமெண்ட் வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும். அவர் அனுஷத்துல விருச்சிகத்துல ஆரம்பிச்சு நவம்பர் 10ஆம் தேதி வக்ரம் பண்ணி மந்த் எண்டுக்கு வரும் பொழுது துளாராசி விசாகத்துக்கு ஒரு கிரகம் வக்ரம். அதே மாதிரி அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்கிரன் வந்து நமக்கு வந்து 2ஆம் தேதி வந்து துலாத்து. ஸோ சுக்கிரனுடைய அமைப்பு. அதே மாதிரி நமக்கு வந்து சனீஸ்வரர் பாத்தீங்கன்னாக்கா இத்தனை நாள் வக்கரமா இருந்தவர் நவம்பர் 28ஆம் தேதி வந்து வக்கர நிவர்த்தியார். நவம்பர் 24ஆம் தேதி பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு வர சதய நட்சத்திரத்துக்கு வர பூரட்டாதி. அதே மாதிரி மேஜர் கிரகமான குரு பகவான் வந்து நமக்கு வந்து நவம்பர் 11ஆம் தேதி கடகத்துல வந்து வக்கரமார். புனர்பூச நட்சத்திரம் தான் வக்கரமார். அவர் வந்து டிசம்பர் 5 தான் வந்து வக்கர நிவர்த்தி ஆவார். அப்போ வந்து இதுக்கு போயிருவார், மிதுனத்துக்கு போயிருவார். கேது வந்து நமக்கு வந்து பூர நட்சத்திரத்திலேயே சென்றது இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜர் கிரக அமைப்பு. ஸோ இப்ப பாத்தீங்கன்னாக்கா நவம்பர் 17க்கு அப்புறமா சூரியன் வந்து விருச்சிகத்துக்கு வந்துட்டாருனாக்கா செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த விருச்சிக ராசி வந்து ஆக்டிவ் ஆயிரும். எனக்கு சூரிய பகவான் வந்து அப்போ வந்து அது வந்து ஜீவலக்கம். அதற்கு 10ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது சூரியனை, செவ்வாயும் அங்கேயே இருக்கிறதுனால மேஜர் டெசிஷன் மேக்கிங் சேஞ்சஸ் கவர்மெண்ட் ரிலேட்டட் இதுல வந்து கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்ச ட்ரம்ப் வந்து ஒரு மேஜர் பாலிசி எதையாவது ஒன்று பண்ணுவாரு, ஒரு பெரிய பழப்பொழிப்பாரும். எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து நவம்பர் 11க்கு அப்புறமா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். எப்போ வந்து குரு பகவான் வக்கரமாகிறதோ புதன் வக்கரமாகிறதோ அப்போ வந்து இந்த ட்ரேட் ரிலேட்டட் திங்ஸ், பாலிசி ரிலேட்டட் திங்ஸ்லாம் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார். அது வந்து ஒரு பெரிய ஸோ இப்போ வந்து அந்த இதனால என்னன்னாக்கா 100% சனீஸ்வரருடைய எஃபெக்ட் வந்து அந்த மீனராசி நபர்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவர் பார்க்கக்கூடிய ஸோ அவர் பார்க்கறது வந்து ரிஷபராசியை பார்ப்பாரு, அதே மாதிரி தனுசை பார்ப்பாரு, இதுக்கெல்லாம் அதே மாதிரி கண்ணியை பார்ப்பாரு. அவங்களுக்கு எல்லாம் அந்த சனீஸ்வரருடைய பர்ஃபெக்ட் எஃபெக்ட் என்னவோ அப்போதுல இருந்து வர. ராகு வந்து சனி பிடிக்கிறது வெளியே வந்துடும். நவம்பர் 24 தன்சாரத்துக்கு வரும் பொழுது அந்த எஃபெக்ட் வக்கரமான கிரகங்கள் எல்லாத்துக்கு மேலேயும் படும். ஸோ மேஜர் ப்ரையாரிட்டி, மேஜர் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகுனுடைய அமைப்பை பொறுத்து தான் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல் வரும் பொழுது நம்ம மேஜர் சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வார் லைக் சினாரியோவும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்ல ட்ரேட் வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. மார்க்கெட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு. இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்குரிய இம்பார்ட்டன்டான விஷயம். கன்னிராசிக்கான நவம்பர் மாச பலன்கள் பார்க்கலாம் சார்.
கன்னி ராசியாதிபதியான புதன் வந்து 3ஆம் இடத்துல வந்து வக்ரமாவார். 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கார். 3 கூடையவரோட சேர்ந்து உட்காந்துருக்கார். அதே மாதிரி சூரியன் வந்து அங்கேயே சேருவார் நவம்பர் 17க்கு அப்புறமா. அவர் வந்து வக்ரமாவார் நவம்பர் 10ஆம் தேதி. வந்து திரும்பி கடகத்துக்கு துலாத்துக்கு வந்துட்டு திரும்பி வந்து இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் நிறைய இருக்கும். அதே மாதிரி புது விஷயத்தை வந்து இவங்க வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. ஆனால் அதற்குரிய பட்ஜெட்டோ இதுவோ வந்து இவங்களுக்கு செட் ஆகுமாங்கிறது தெரியாது. அதை யோசித்து இவங்க வந்து டெசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதே மாதிரி கம்யூனிகேஷன் கேப்னால் வரக்கூடிய நெருடல்களும் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் என்னதுன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்கிற இடத்துல சுக்கிரன் 2 கூடையவர் 2லேயே இருந்து இருக்கிறதுனால அந்த நவம்பர் 17 வரைக்கும் இருக்கக்கூடிய சமயம் வந்து எப்படி இருக்குனாக்கா வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். அந்த 17க்கு அப்புறமா தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபண்ட் ஃப்ளோங்கிறது ஃப்ரீ ஆகும். அதுக்கு மேலே 7ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வரர்கள் வந்து நவம்பர் 28க்கு அப்புறமா வக்கர நிவர்த்தி ஆவார். ஸோ வக்கரமாக இல்லை அவங்களோட ஜாதகத்தில் சனீஸ்வரர்னா இப்போ தான் அந்த 7ஆம் இடத்துக்குரிய பலனை வந்து தர ஆரம்பிப்பார். அதே மாதிரி 6ஆம் இடத்துல வந்து ராகு வந்து தன்சாரத்துக்கு போவார் நவம்பர் 24ஆம் தேதி. ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பு வந்து அந்த டைம் பீரியடில் கிடைக்கும். செவ்வாயும் வந்து இங்கே இருக்கிறதுனால நவம்பர் 24க்கு அப்புறமா இருக்கக்கூடிய பீரியட் செவ்வாய் வந்து பரிபூர்ணமாக வந்து இதுக்கு போகிறது வந்து 3ஆம் தேதி தான் போகிறார். கேட்டை நாளை தாண்டி போகிறது வந்து 5ஆம் தேதி தான் இதுக்கு போவார், தனுசுக்கு போவார். ஸோ அந்த ஒரு டைம் பீரியடில் வந்து நிறைய விஷயங்கள் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. 8 கூடையவராக இருந்தாலும் அவர் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவார். அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆனால் இவங்க கம்யூனிகேட் பண்ணுறது கரெக்டாக பண்ணணும். இல்லாட்டிப்புனா இவங்களாலேயே அது வந்து இழுபறியில் கொண்டு வந்து முடியறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. இவங்களோட 5ஆம் இடத்தை வந்து குரு பகவானே பார்க்கறதுனால குழந்தைகளுடைய ஆரோக்கியம், குழந்தைகள்கிட்டேருந்து வரக்கூடிய செல்வங்கள் எல்லாம் இவங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி பூர்வீக சொத்து, பூர்வீக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணிவிட்டு புதுசு வாங்கணும் அப்படின்னு நினச்சாக்கா அதுக்குரிய அமைப்பும் இந்த டைம் பீரியடில் இருக்குது. இதெல்லாம் மெயின் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ இவங்களோட தாய் தந்தையனோட உடல்நிலை எப்படி சார் இருக்கும்? தாய் தந்தையருடைய உடல்நிலை நல்லா இருக்குமா? தந்தையினாருடைய உடல்நிலையும் தாயாருடைய உடல்நிலையும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்கும். அதாவது 11ல் இருக்கிறவரை வந்து 11ல் குரு இருக்கிறவரை வந்து சும்மாவே நம்ம கூட கூட்டின்னு போனோன்னா எந்த காரியமும் ஜெயிக்கும். ஸோ இவங்களுக்கு டிசம்பர் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் வந்து குரு பகவான் வந்து 11ல் இருக்கார். ஸோ இவங்களுக்கு வந்து வெற்றிகரமான ஒரு காலம் இது. கொஞ்சம் இந்த மென்டல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இந்த இதெல்லாம் இருக்கும். ஆனால் லக்கி பீரியடானா ஆமாம் லக்கி பீரியடு. தொழில் சார்ந்த அமைப்பு எப்படி சார் இருக்குது சுய தொழில் செய்கிறவங்களுக்கு? சுய தொழில் செய்கிறவங்களுக்கு 10 கூடையவரும் புதனே. ஸோ நிறைய டெசிஷன் மேக்கிங் வந்து மேஜர் டெசிஷன் மேக்கிங் புது விஷயத்தை ஆரம்பிக்கிறதுல இவங்களுக்கு இருக்கும். அதுக்குரிய ஒரு கன்ஃபியூஷனும் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அது வந்து மந்த் எண்டுக்கு வந்து செட்டில் ஆகிடும். ஆனால் மூமெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. எஸ்பெஷலி நமக்கு வந்து நவம்பர் 28க்கு அப்புறமா இருக்கக்கூடிய காலம் வந்து ஒரு புது பார்ட்னர்ஷிப்லாம் செட் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாதவர்களுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது. வேலை பார்ப்பவர்களுக்கு எப்படி இருக்குது சார்? வேலை பார்க்குறவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து தன்சாரத்துக்கே போனதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அவங்க ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதற்குரிய பரிபூர்ணமான ரிசல்ட் தெரியும். மெயினாக இவங்க பண்ணக்கூடாது என்னதுனாக்கா ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ஜாபை விட்டுறக்கூடாது. அந்த ஸ்பெக்குலேஷன் மட்டும் இவங்க பண்ணக்கூடாது. பண்ணிட்டாங்கனாக்கா மாட்டிப்பாங்க. இவங்களுக்கு எதுவும் பரிகாரம் அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியுமா சார் இந்த மாதத்துக்கு? மெயினாக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்கணும். ரெகுலராக விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிச்சுட்டே இருக்கணும். சந்தியா வேளையில் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிப்பது இவங்களுக்கு வந்து நல்ல நிவர்த்தியை தரும். பெருமாள் சந்நிதி சென்று வருவது இவங்களுக்கு நல்ல நிவர்த்தியை தரும். நன்றி சார். கன்னி ராசியை பற்றி பார்த்தோம். நன்றி.